சிவனுக்கும் சிவபக்தர்களுக்கும் இருக்கக்கூடிய உறவுல ஒரு அழகான விஷயம் என்ன அப்படின்னா, சிவபக்தர்களுக்கு சிவன் மேல இருக்கக்கூடிய உரிமையும் சிவனுக்கு சிவபக்தர்கள் கூட விளையாடக்கூடிய உரிமையும் தான். நம்ம சிவன் மேல இருக்கக்கூடிய உரிமையில அவர்கிட்ட அன்பாவும் பேசுவோம், கோபமாகவும் பேசுவோம், கேள்வியும் கேட்போம். இது எல்லாமே சிவன் மேல இருக்கக்கூடிய பக்தியையும் தாண்டி அவர் மேல இருக்கக்கூடிய பாசத்தினால உரிமையோட வெளிப்பாடு. இப்படி நம்ம அவர்கிட்ட உரிமையா கேள்வி கேட்கிறப்போ, கோபமா பேசுறப்போ, நெற்றிக்கன் உடைய சிவன், பிரபஞ்சத்தையே உள்ளடக்கிய சிவன், பேராற்றல் கொண்ட சிவன் ஒரு மானுட பிறவி கோபமா பேசுறானே, கேள்வி கேட்கிறானே அப்படின்னு ஒரு சின்ன கோபமும் படாம நம்மளை அப்படியே ஒரு குழந்தைய ரசிக்கிற மாதிரி ரசிச்சு பார்ப்பாரு. என் குழந்தை இப்படி பேசுதா அப்படின்னு. அதுதான் சிவனுடைய கருணை. அவருக்கு தெரியும் இல்லையா நம்ம எந்த அளவுக்கு அவர் மேல பாசமா உரிமையா இருக்கும் அப்படின்னு. அப்ப அப்பேற்பட்ட ஒரு உரிமையை சிவன் நமக்கு தந்து அவரோட பேச வச்சு நம்மளை வழிநடத்திட்டு போறாரு அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம். அதனாலதான் சிவபக்தர்களுக்கு எல்லாமே சிவன். சிவன் இல்லைன்னா அவங்களுக்கு உலகமே இல்லை. சிவாய நமக. திருச்சிற்றம்பலம்.